நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவு இந்த நெக்லஸ்? என்ன? வீட்டுக்கு போலாம். இங்க போர் அடிக்குது, வா போலாம் வா. நான் என்னடா கோயில உடைச்சிட்டு இருக்க? நான் என் மண்டையை உடைச்சிட்டு இருக்கேன், உனக்கு கோயில உடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா? இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ மை சன். ஒரு பொதுவான விஷயம் நடக்கிறப்போ அதை அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்பான். அவன் பார்வைக்கு அவன் நல்லவனாகவும் மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்களா தெரிவாங்க. இப்ப என்ன சொல்ல வர தம்பி? இந்த ரோஷமான் கதையில யாமினி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அவ கரெக்ட். சத்தியம் பண்ணி கொடுத்தவனை சட்டையை பிடிச்சி தூக்கிறதுக்காக வந்திருக்கிறா. மீனாட்சி பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா மீனாட்சி கரெக்ட். கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா எந்த பொண்ணு டார்ச்சர் ஆகதான் செய்வா. உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ கரெக்ட். நடந்ததை சொன்னா மீனாட்சி புரிஞ்சுக்கணும். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு யாமினி ஏத்துக்கணும்னு. நீங்க 3 பேருமே கரெக்ட் தான். ஆனா என்ன பண்றது, ஒவ்வொருத்தர் பார்வையில மத்தவங்க தப்பா தெரியுறீங்க. நீ இந்த கிழவி மாதிரி உதாரணம் சொல்றதை நிறுத்துறியா? சரி நிறுத்துறேன். கிழவி சொல்ற மாதிரி உதாரணம் சொல்லவில்லை. கிழவன் பண்ற மாதிரி என்ன உபகாரம் பண்ணணும் சொல்லு, பண்றேன். எனக்கு நீ ஒரே ஒரு சின்ன உபகாரம் பண்ணா போதும். என்ன வேண்டும்? இப்போதைக்கு யாமினியே இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பு, அது போதும். என்னடா என்னமோ காரா சேவை பேக் பண்ண சொல்ற மாதிரி சொல்ற? ப்ளீஸ் பா, ஏதாச்சும் காரணம் சொல்லி முதல்ல அவளை கிளியர் பண்ணு. மீனாட்சி கிட்ட பர்சனலா 4 வார்த்தை பேசணும்பா. அவ்வளவுதானே, விடு, அவளை பேக் பண்ணிடுறேன். அவளை ஈஸியா அவளை நீங்க இருந்து பேக் பண்ண முடியாது. ஏன் ஏன் அப்படி? அம்மா விடாது. அப்ப அவளையும் சேர்த்து பேக் பண்ணிடுற. என்ன சொல்ற? ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னப்பா பண்ண போற? அதெல்லாம் தொழில் ரகசியம். 1/2 மணி நேரம் கூட அவங்கள ஆள் இல்லாத மாதிரி பண்ணிடுறேன். சீரியஸாவா? முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன். சரவணா 108க்கு போன போடே. ஆம்புலன்ஸுக்கா? ஆமா. எதுக்கு? பண்றா போன. எதுக்குங்க கோயிலுக்கு கீழே கூட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன். எதுக்கு சம்பந்தம் இல்லாம யாமினியை கூட்டு வந்திருக்கீங்க? என்னம்மா நீ? நமக்கும் யாமினிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்ட. அவ யார்? யாமினி. அவளுக்கு நீ யாரு? அத்தை. உனக்கு நான் யாரு? புருஷன். அப்ப யாமினிக்கு நான் யாரு? மாமா. எனக்கு அவ யாரு? மருமக. ஒரு மாமா மருமகளை கூட்டிட்டு வரக்கூடாதா? மாமா? ஆமா. மருமகளையும் அத்தையும் கூட்டிட்டு வருது ஓகே, எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். சொல்றேன். போன் அடிச்சு 5வது நிமிஷத்துல வரேன்றானுங்க. ஆனா கரெக்டா வர மாட்டேன்றானுங்களே. யாரு வரணும்? வந்துட்டா. என்னங்க ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. யாருக்கோ உடம்பு முடியல போல இருக்கு. ஆமா. நிறுத்துங்க, எங்க போறீங்க? போன் வந்துச்சு சார். நான் தான் போன் பண்ணது. பேசன்ட்டீங்க சார். இவங்க தான் தூக்கி. அவங்க இல்லையா, பக்கத்துல இருக்காங்க பாரு, அவங்கள தூக்கி. சார் விளையாடாதீங்க சார். கல்யாண பொண்ணு மாதிரி இருக்காங்க, அவங்கள போய் பேசன்ட்ன்றீங்க. யோ, கல்யாண பொண்ணுக்கு கஷ்டம் வராதா? அவ தான் தூக்குங்க. ஆமா. என்ன மாமா? ஒண்ணே இல்லம்மா, அதுல ஏறி உட்காரு. மாமா sit down I say. படுன்றல மாமா. சீக்கிரம் ரைட்
தூக்கு அத்தை ஐயோ யாமினி என்னங்க யாமினி தூக்கிட்டு போறாங்கங்க நீயே போய் புடி விடாத புடி ஐயோ அவள அந்த பல்லாக்குல தூக்கிட்டு போறாங்களே உங்க ஊர்ல இதுக்கு பேரு பல்லாக்கா இது பேரு ஸ்ட்ரெச்சரு ஓ ஓடி போய் யாமினி புடி ஐயோ யாமினி நில்லுங்கடா யாருங்கடா நீங்க இறக்கி விடுங்கடா மருமகளே யாமினி நீ கீழே இறங்குமா மாமா அது தரங்கடா எதுக்குடா சொல்லுங்க மாமா. இப்படி உள்ள தள்ளி அடைச்சிட்டானுங்க ஏங்க ஐயோ என்னங்க ஏங்க இங்க வாங்க என்னங்க இது யாமினி மயக்காட்சி விழுந்துட்டால அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்த சொல்லிருக்கேன் அவ குளுக்கோஸ டம்ளர்ல கலக்கி குடிச்சிட்டாங்க அவளுக்கு ஒண்ணு இல்லங்க இல்ல இல்ல இதெல்லாம் பத்தாது இந்த மயக்கத்துக்கெல்லாம் நம்ம ஒழுங்கா கவனிக்கணும் மாமா ஐம் ஆல் ரைட் மாமா. ஆமாங்க ஷீ இஸ் ஆல் ரைட் ஏண்டி நீ என்ன டாக்டரா டாக்டர் பேசுற டயலாக்லாம் நீ பேசுற எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. அம்மாடி நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற அதுவும் சரவணன் கல்யாணத்துக்குன்னு வந்திருக்கிற உன்னை நான் அவ்வளவு ஈஸியா விட முடியுமா உனக்கு ஏதாவது ஆச்சுடா யோசிச்சு கூட பார்க்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போ 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திக்கோ சாயங்காலமா டிஸ்சார்ஜ் ஆகிவா போதும் ஏங்க இவளுக்கு தான் உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டீங்க என்ன எதுக்குங்க ஏத்தி விட்டீங்க ஆம்புலன்ஸ் ரொம்ப தூரம் போகுமா தனியா போறதுக்கு அவளுக்கு போர் அடிக்கல அதான் பேச்சு துறைக்கு உன்னையே ஏத்தி விட்டேன் என்னங்க அதெல்லாம் கிடையாது அவ கூட போற ஒழுங்கா அவ கூட இருந்து பாத்துக்கிற ஏங்க வேணும்னு தானே எங்க 2 பேரையும் வெட்டி விடுறீங்க பேஷண்ட ஏத்தனமா போனோமா இல்லாம சரி சார் எடுற வண்டியை வண்டி ஸ்டார்ட் ஆயி வண்டி ஸ்டார்ட் ஆகலையே மகனே உசைனி மாதிரி பல்லால கடிச்சு ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போயிட மாட்டேன் நானு இந்த வார் அலேசா 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 சார் டீசல் போட 200 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா எவனா டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ண போல இருக்க டீசல் காசு டிரைவர் பண்ணாது போயா போயா ஐயோ நிறுத்தியா மாமா. என்னங்க போகுதே போகுதே என் பைங்கிளி ஆம்புலன்ஸ்ல சரவணா இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு நீ ஃப்ரீடா அட்டாக் மீனாட்சி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க உங்க தம்பி சமைச்சார்த்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டு வரீங்களா? ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தங்கச்சி உரிசை மன்மதன்றதுல எனக்கு ரொம்ப பெருமை இல்லையா? கொஞ்சம் நஞ்சம் அவன் கூத்தடிக்கிறாவே அது அவன் தப்பு இல்லைங்க. அதான் நான் பார்த்தேன். என்னடா இன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு யோசிச்சேன். இது பாருங்க, அவனுக்காக என்கிட்ட கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க மச்சான் மாப்பிள்ள பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்துக்குங்க. அப்புறம் யாருக்கிட்டங்க அதை நான் பேசுறது? யாருக்கிட்டையும் போய் பேச வேண்டாம். பேசணும்னு தோணுச்சுன்னா சட்டையை பிடிச்சு அவன்கிட்டயே பேசுங்க. என்ன? ஒன்றும் இல்லைங்க. இனி எனத்த பேசுறது? சரி, நீங்க கீழே போய் ஒரு தம் அடிச்சுட்டு வாங்க. சீரியஸா தாங்க சொல்றேன், போயிட்டு வாங்க. உங்க டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சது சொன்னா கூட சண்டை போடுறீங்க. அப்பா, உங்களை கூல் பண்றதுக்குள்ள எனக்கு டென்ஷன் ஆயிடுது. பிரச்சனை பண்ணவா அவன் பாட்டுக்கு இருக்கான். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். அப்படியா? என்ன அப்படியா? இல்ல, என்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னு சொன்னீங்களே. இப்படி ரொமான்ஸா பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இப்படியே எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு தானே தெரியல. 5 நிமிஷத்துல டென்ஷன் ஆயிடுறீங்களே. நீங்க சாமியை கூட ஒழுங்கா கும்பிடல. பல்ல கடிச்சிட்டு சரவணனை பார்த்துட்டே தான் பால் குடம் தூக்குனீங்க.
பூசாரி தீபாராதனை தட்டை எடுத்துட்டு வரப்போ நீங்க கிளம்பிட்டீங்க. அம்முடு தூரம் நோட் பண்றீங்களா? நான் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஹலோ, பூசாரி திருநீர் கொடுத்ததும் நீங்க என்னை தேடுனீங்க, கரெக்டா? பாத்தீங்களா? பார்த்தீங்களாவா? நல்லா சுத்தி தேடிட்டு கடைசியில சுதாட்ட கேட்டீங்க உங்க அண்ணன் எங்கேண்டு. எங்க இருந்தீங்க? இதெல்லாம் எப்படி கவனிச்சீங்க? ஹலோ, எங்களுக்கும் கொஞ்சம் இருக்குங்க. பாரா. சரி கொடுங்க. என்ன கொடுக்கணும்? அதான் எனக்காக திருநீர் குங்குமம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. மோசமான ஆளுங்க நீங்க. இங்க பாருங்க, டென்ஷன்ல நாங்க சாப்பிடாம வேணும்னா இருப்போம். இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவோம்ல. கொடுங்க. என்னடா? இல்ல அது என்ன? இல்ல மாப்பிள்ள, அது வந்து அது சாரி மாப்பிள்ள. எதுக்கு சாரி? இல்லடா, அது கொஞ்சம் புரியலையே. இல்ல அது நான் அவங்க. நீ ஏன் அவங்களா? இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்ல அப்படின்னு இல்ல. அப்படி இல்லையா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஒண்ணு இருக்கு. இல்லடா, ஒண்ணு இருக்குன்னு இல்ல, ஒண்ணு இல்லாமலும் இல்ல. மாப்பிள்ள, இதுக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்ததே இல்லடா. நல்ல விஷயம்டா மாப்பிள்ள, நல்ல விஷயம். இல்ல மாப்பிள்ள, இது ரொம்ப நல்ல விஷயம்லாம் சொல்ல முடியாது. ஏன்டா மாப்பிள்ள அப்படி சொல்ற? டேய், சரவணனுக்கு மீனாட்சிக்கு என்னன்றது இன்னும் புரியாம இருக்கு. டேய், அது வேற இது வேற தானே. அது எப்படிடா வேற வேற? தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். வாய் மட்டும் தான் இப்படி சொல்லுது, ஆனா நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இல்ல இருக்கு. டேய், எங்களுக்குள்ள இதுதான் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறல, அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மாப்பிள்ளை வர குழப்பிட்டு இருக்கான். அதெல்லாம் என்னதுன்னு தெரிஞ்சா தானே இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஓ, அப்போ இது சீரியஸா ஒன்றும் இல்லைன்ற அப்படிதானே? அப்படி நடந்தா சந்தோஷம், நடக்கலைன்னா ஏ என்னடா சிரிக்கிற? இல்லடா தமிழ், நீ அந்த பொண்ணு கூட பேசிருக்கிறப்ப நான் கவனிச்சேன். அப்போ வேற ஒரு தமிழ் நான் பார்த்தேன்டா. ஏய், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி சிரிச்சு ஜாலியாக இருந்தது இல்லையா? இருந்திருக்கும்டா மாப்பிள்ள. ஜாலியாக இருக்கிறதுன்றது வேற, ஆனால் மனசு பூரா சந்தோஷத்தோட நீ வேற மாதிரி இருந்தடா மாப்பிள்ள. சீரியஸாக சொல்கிறேன் மாப்பிள்ள, நான் கிண்டல்லாம் பண்ணல. இது நடந்தால் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புறேன். மாப்பிள்ள, இதை ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸா? என்னடா மாப்பிள்ள, சிட்டியில் இருக்க மாதிரி நீயும் பேசுகிற? மாப்பிள்ள, மீனாட்சி சரவணன் கல்யாணம் ஒழுங்காக நடந்தாலே இது ஒழுக்கமாக நடக்குமான்னு தெரியல. அவங்களோட படிப்பு, வாழ்க்கை முறை எல்லாமே வேற மாப்பிள்ள, நம்மளோடதும் வேற. சரவணனுக்கு மீனாட்சிக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வையே, நம்ம இதெல்லாம் ஊற்றி மூட வேண்டியதான். டேய், எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். உன் கல்யாணமும் சேர்த்து தான் சொல்கிறேன். சேவா போலாம். ஏன் மாப்பிள்ள, ஆ நிஜமாவே சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள. வீட்டில் நம்ம மேலே எல்லாரும் அக்கறை எடுத்துக்கிட்டா கூட சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க அக்கறையாக விசாரிக்கிறப்ப உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணத்தாண்டா செய்யுது. பிடிச்சிருக்கு, நடந்தா சந்தோஷம், நடக்கலைன்னா மாப்பிள்ள எல்லாம் நல்லபடியாக நடக்கும். புரியுதா? பாப்பலாம். ஆமாம், அந்த 3 வார்த்தை ஐ லவ் யூ அது சொல்லிட்டியா? டேய், நீ வேற கோயிலில் வச்சு என்னடா வச்சு? கோயிலை வச்சு மற்றதெல்லாம் பண்ண தெரியும், இது சொல்ல தெரியாதா? வாடா. என்ன பண்றது, எல்லா வேலையும் முடிக்கணும்ல. அக்கா, அத்தா வருது. தெரியுது தெரியுது. மீனாட்சி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்.
ஏய் பேசணும் சொல்றேன்ல. அப்புறமா பேசலாம். இப்போ பேசணும். முடியாது. என்னடி ஏதாவது பிரச்சனையா? அவங்கள பத்தி தெரியாத அவனுக்கு அடிச்சுப்பாங்க புடிச்சுப்பாங்க. பிரச்சனையான்னு கேட்டா நாம தான் கோமாளி ஆயிடுவோம். அதுவும் சரிதான். என்ன மாப்பிள்ளை திமிரா? இன்னும் நான் உன்னை கல்யாணம் பண்ணி என்னடி பிரச்சனை உனக்கு? என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பிரச்சனையான்னு கேக்குற? இப்ப எதுக்கு நீ என் மேல கோவமா இருக்க? பாரு, முதல்ல ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லு. இந்த யாமினி நான் நிஜமாவே லவ் பண்றேன்னு என்ன சந்தேகப்படுறியா? சொல்லுடி. என் கண்ணை பார்த்து சொல்லு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணையும் மனசால கூட நினைக்கல. இவ்வளவு தான். இதுல உனக்கு சந்தேகம் இருந்தா சொல்லு, நான் இப்படியே கிளம்பி போயிடுறேன். சொல்லு, நான் யாமினியை லவ் பண்றேன்னு சந்தேகப்படுறியா? சொல்லுடி. இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்த விட நான் உன்னதான் நேசிக்கிறேன், நீ நம்புறியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசுல இருக்கிற உண்மையை சொல்லு. உனக்கு தோணலன்னா தோணலன்னு சொல்லு, தப்பு இல்ல. நம்புறியா? நம்புறேன். இந்த சரவணா இதே மாதிரி உன்னை கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? சொல்லு, இருக்கா? அப்ப நீ கோவமா இருக்கிறதுக்கு இது எதுவுமே காரணம் இல்ல, அப்படிதானே? ஆமா, நான் தப்பு பண்ணதான். அன்னைக்கு உங்க அண்ணன் மேல இருக்க கோவத்துல யாமினியை கட்டிக்கிறேன்னு கேட்டேன்தான். ஆனா அப்படி கேட்டதுக்கு பின்னாடி கோவத்தை தவிர வேற எந்த ஃபீலிங்கும் இல்ல. அன்பாவோ காதலாவோ இல்ல உனக்கு இன்னொரு சாய்ஸாவோ அவகிட்ட நான் கட்டிக்கிறேன்னு கேட்கல. ஆத்திரத்துல அறிவு கட்ட தனமா அவகிட்ட நான் கேட்டேன். அது ஒண்ணுதான் நான் பண்ண தப்பு. இது நிஜம் நீ நம்புனா நீ என் மேல கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. கோவப்பட வேண்டியது அவளுக்கு இது நல்லாவே தெரியும். இதை நான் வெறுப்புல தான் கேட்டேன்னு. அவ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு பாக்குறா. நீயும் கோவத்தால அவளுக்கு இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற. நம்புடி, நம்பு. உலகத்துல உன்ன மாதிரி நான் யாரையும் நேச்சது இல்ல. உன்னை தவிர நான் வேற யாரோட சந்தோஷமா இருப்பேன்னு தோணல. அதே மாதிரி என்ன தவிர உன்னை யாரும் இந்த அளவுக்கு நேசிக்க முடியாது, உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. கோவத்துல ஆத்திரத்துல எல்லா சாதாரண மனுஷன் மாதிரி நானும் தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். அந்த தப்பை திருத்திக்க தாண்டி உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கேட்கிறேன். அதுக்கு எனக்கு உரிமையும் இருக்கு. குமர சாமி மேல சத்தியமா கேக்குறேன். நான் உன்னை காதலிக்கல, யாமினிக்காக தான் உன்னை ஏமாத்துறேன் நீ நினைச்சினா இப்போ சொல்லு, நான் கிளம்பி போயிடுறேன். அதே மாதிரி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, என்ன உனக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுன்னு வச்சுக்க, நீ கிளம்பி போ. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். ஒன்னு என்ன போ சொல்லு, இல்ல நீ கிளம்பி போ. 2 இல்லைனா சிரிச்சு சந்தோஷமா நீ ஏத்துக்க. இது 2மே இல்லாத மனநிலையில நீ உன் வாழ்க்கையை தொடங்க வேணாம். எது கடன்னு தெரியல. எந்த முடிவா இருந்தாலும் நீ எடு, நான் உன்னை தொந்தரவு பண்ணல. ஆனா அந்த சாமி மேல சத்தியமா சொல்ற மீனாட்சி, உன்னை தவிர வேற யாரையும் நான் நேசிக்கல, நேசிக்கவும் மாட்டேன்.